ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம். மத்தியில் ஆளும் பாஜக தலைமையிலான தேஜ கூட்டணி பல்வேறு மாநிலங்களில் அரசியல் சிறநிலையை பலப்படுத்தி வருகிறது. குறிப்பாக ராஜ்யசபாவில் பலம் கூட்டுவதற்கான வேலைகள் மும்முரமாக நடக்கிறது. லோக்சபாவில் நிறைவேற்றப்பட்ட எந்த ஒரு மசோதாவும் ராஜ்யசபாவில் வந்துதான் சட்டமாக உருமாற முடியும். இதற்கு இந்த சபையில் பெரும்பான்மை எம்பிக்கள் அவசியமாகிறது. தற்போது உள்ள ராஜ்யசபாவில் 245 எண்ணிக்கையில் 9 இடங்கள் காலியாக உள்ளன. இதன்படி தற்போது உள்ள 236 பெரும்பான்மைக்கு 119 தேவை. இதில் பாஜக எம்பிக்கள் மட்டும் 98 பேர். இதன் பலத்தை இன்னும் அதிகரிக்க பாஜக மேலிடம் முயற்சிக்கிறது. இதன் ஒரு முயற்சியாக அதிமுக கூட்டணி பங்கு வகிக்கிறது. அதாவது மாநிலத்தில் சட்டசபையில் இடம்பெறுவதுடன் ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை கூட்டிக்கொள்ள பாஜக திட்டமிட்டு காய் நகர்த்துகிறது. இப்போது அதிமுக பாஜகவில் இணைந்த பிறகு ராஜ்யசபாவின் எண்ணிக்கையும் மாறும். அதிமுக வருகையால் 119 என்ற தேஜ கூட்டணி எம்பிக்கள் 123 ஆகிறது. ராஜ்யசபாவில் அதிமுகவுக்கு தம்பிதுரை, சி.வி. சண்முகம், தர்மர், சந்திரசேகர் என 4 உறுப்பினர்கள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. பாமகவைச் சேர்ந்த அன்புமணி ராமதாஸின் பதவிக்காலம் ஜூலை மாதம் முடிவடைகிறது. இந்த உறுப்பினர் பதவி தமிழக சட்டசபையின் தற்போதைய சூழ்நிலையின் அடிப்படையில் அதிமுக இந்த இடத்தையும் பெறும். இது ராஜ்யசபாவில் அதன் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 5 அதிகரிக்கும். தேஜ கூட்டணி எண்ணிக்கை 124 உயரக்கூடும். இது தவிர ஆந்திராவில் ஒரு ராஜ்யசபா இடம் காலியாக உள்ளது. இது முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியிடம் இருந்தது. இதேபோல நியமன எம்பிக்களுக்கான 4 இடங்கள் காலியாக உள்ளன. இதுவும் பாஜகவுக்கு சாதகமாகவே இருப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் உள்ளன. ஜம்மு காஷ்மீரில் 4 உறுப்பினர்கள் இடம் காலியாக உள்ளன. தேர்தல் நடைபெறும் போது 90 எம்எல்ஏக்களை கொண்ட சட்டசபையில் 29 எம்எல்ஏக்களை கொண்ட பாஜக குறைந்தது ஒரு இடத்தையாவது வெல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2 இடம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. ஆக மொத்தம் 245 உறுப்பினர்களை கொண்ட ராஜ்யசபாவில் பாஜக தலைமையிலான தேஜ கூட்டணி 140 உறுப்பினர்கள் கொண்ட பெரும்பான்மை கட்சியாக திகழும் வாய்ப்பு உருவாகியுள்ளது. இதுவரை இல்லாத அளவிற்கு 2014க்கு பிறகு அதிக பெரும்பான்மை கொண்ட கட்சியாக ராஜ்யசபாவில் திகழும். தற்போது காங்கிரஸ் தலைமையிலான இண்டி கூட்டணியில் 88 ராஜ்யசபா உறுப்பினர்கள் உள்ளனர். விரைவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டம் வர உள்ளது. இதற்குள் தேஜ கூட்டணி ராஜ்யசபாவில் பெரும் பலம் பெறும் என்று பாஜக மூத்த தலைவர்கள் நம்புகின்றனர்.